2026ஆம் ஆண்டு தமிழக சட்டமன்ற தேர்தல் வருகிற ஏப்ரல் 23ஆம் தேதி நடைபெற உள்ளது. இதையடுத்து தேர்தல் பிரச்சாரத்தை இன்று மாலை 6 மணி வரை மட்டுமே நடத்தலாம் என்றும் அதன் பின்னர் எந்த வகையிலும் பிரச்சாரம் செய்ய அனுமதி இல்லை என்றும் தேர்தல் ஆணையம் உத்தரவிட்டுள்ளது. இந்நிலையில் நேற்று மாலை திமுக சார்பில் நடைபெற்ற பிரச்சாரத்தில் நடிகர் சத்யராஜ் அவர்களின் மகளும் திமுக பிரமுகருமான திவ்யா சத்யராஜ் கலந்து கொண்டு பரப்புரை செய்தார். அப்போது சில மர்ம நபர்கள் திவ்யாவை நோக்கி செருப்புகளை எறிந்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இந்த சம்பவம் குறித்து திவ்யா கூறுகையில், நான் தெருக்களில் பிரச்சாரம் செய்து கொண்டிருந்த போது சில தவைக்கா உறுப்பினர்கள் என்னை நோக்கி செருப்புகளை எறிந்தார்கள். அது எனக்கு அதிர்ச்சியாக இருந்தாலும் நான் என் பேச்சை நிறுத்தவில்லை என்று தெரிவித்துள்ளார். மேலும், என் சகோதரர் சிபியும் நானும் வேறு அரசியல் கருத்துக்கள் கொண்டிருந்தாலும் நாங்கள் ஒருபோதும் சண்டையிட மாட்டோம். அதுபோலவே நடிகரும் அரசியல் தலைவருமான விஜய் தன்னுடைய கட்சியினருக்கு பெண்களை மதிக்க வேண்டும் என்று அறிவுரை கூற வேண்டும் என்றும் திவ்யா சத்யராஜ் வலியுறுத்தியுள்ளார்.